உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற போப் பிரான்சிஸ் காலமானார். 88 வயதான கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் மறைந்ததை வாட்டிகன் உறுதிப்படுத்தியுள்ளது. நிமோனியா பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் ஈஸ்டர் திருநாளை ஒட்டி சென்ட் பீட்டர் சதுக்கத்தில் மக்களை சந்தித்து ஆசி வழங்கினார். இந்த சூழலில் திடீர் உடல்நலக்குறைவால் அவர் காலமானார். தென் அமெரிக்காவில் இருந்து முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது மறைவால் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். போப் பிரான்சிஸ் காலமான நிலையில் அவரது இறுதிச் சடங்குகள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும். போப்பின் உடல் போப்பாண்டவர் உடையில் அலங்கரிக்கப்பட்டு போப்பின் தனிப்பட்ட தேவாலயமான ரெடெம்டோரிஸ் மேட்டர் தேவாலயத்திற்கு கொண்டுவரப்படும். சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் தன் கல்லறையை அமைக்க போப் பிரான்சிஸ் விரும்பவில்லை. ரோமில் உள்ள சாண்டா மரியா மேகியோர் பசிலிக்காவில் தனது கல்லறையை அமைக்க அவர் விரும்பினார். பொதுவாக போப்பாக உள்ளவர்கள் சைப்ரஸ், ஈயம் மற்றும் கருவாலி மரத்தால் ஆன பேழையில் அடக்கம் செய்யப்படுவார்கள். போப் பிரான்சிஸ் ஜிங்கால் பூசப்பட்ட சவப்பெட்டியில் தன்னை அடக்கம் செய்ய விரும்பினார். இறுதிச் சடங்கிற்கு முந்தைய இரவு சவப்பெட்டி மூடப்படும். 100 ஆண்டுகளுக்கு பிறகு வாட்டிகனுக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட உள்ள முதல் போப் இவராவார். போப் 8ஆம் லியோ 1903 வாட்டிகனுக்கு வெளியே சென்ட் ஜான் பசிலிக்காவில் அடக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. போப் பிரான்சிஸின் நினைவாக பாரிஸின் நோட்ரே டேம் கத்தீட்ரலின் மணிகள் 88 முறை ஒலித்தன. அதேபோல் போப் மரணமடைந்ததை குறிக்கும் வகையில் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் மணிகள் ஒலிக்கச் செய்யப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.